என்னுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி போகிறேன் அப்படின்னா அதிகபட்சமாக நான் வந்து பாசிட்டிவாக பேசி அது வந்து யூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன். மேக்ஸிமம் நெகட்டிவாக இருக்கிறத வந்து கவர் பண்ணிவிடுவேன். நெகட்டிவாக இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த பைக்காயினை தயவு செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லைனா என்னுடைய செல்ஃபிஷ்னஸோ கிடையாது. ஸோ கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் தான், ஏன்னா ரெஃபரல் இன்கம் வரணும் இல்லையா, அதுக்காக தான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்டர்நெட்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பைக்காயினுடைய வேல்யூ வந்து ஒரு 10,000 20,000 30,000 சொல்லிட்டு ஏகப்பட்டதாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா அந்த பைக்காயினை அஃபிஷியலாக மெயின் நெட்டில் லான்ச் பண்ணும்போது எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு ப்ரீ சேலுமே இன்னும் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இன்னுமே டெஸ்ட் நெட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பைக்காயினை உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா பிட்காயினை பற்றி சொன்னாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா இவங்க ஃபாலோ பண்ணதை தான் இவங்க டாப் ப்ரையாரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பிட்காயினோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மக்களோட பணமாக இருக்கணும், முக்கியமாக டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடாது, ரெண்டாவது ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மூணாவது ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக செக்யூர்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் பிட்காயினை வந்து லான்ச் பண்ணாங்க. அதே ஒரு விஷயத்தை இவங்க டாப் ப்ரையாரிட்டியாக எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவும் செக்யூர்டாகவும் இருக்கணும், அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஒரு 2 விஷயம் நாங்கள் வந்து மெயினாக டாப் ரேட் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க அஃபிஷியலாகவும் சொல்லியிருப்பாங்க, அந்த ஒயிட் பேப்பர்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பைக்காயினை வச்சு டெஸ்ட் நெட்டில் தான் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டுக்கெல்லாம் போக கிடையாது, டெஸ்ட் நெட்டில் தான் இருக்குது. அந்த டெஸ்ட் நெட்டில் இருக்கும்போது பல கண்ட்ரீஸில் பைக்காயினை வச்சு இது பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் தக்காளி வாங்குறதோ இல்லைனா ஒரு மீட் வாங்குறதோ இல்லை ஃபுட்டு வாங்குறதோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்காயினை வந்து ஏற்றுக்கிட்டு பைக்காயின்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, பைக்காயின்லேயே வந்து அந்த அமௌண்ட் வந்து ரெசியூவும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திருச்சு. இதில் மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஓசிலே நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா பேஸை எந்த ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளமும் வராமல் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் ஐஸ்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்துருப்போம், அசால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கையை தூக்கிட்டாங்க. எங்களால் வந்து இதுக்கான பட்ஜெட் வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, நீங்கள் வந்து மைனிங் பண்ணுறீங்க, உங்களுடைய டேட்டா பேஸும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கான அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறதுக்கு எங்களால் முடியல அப்படிங்கிறத ஈஸியாக கை தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த பைக்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நம்ம மைண்ட் பண்ணுறோம், ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. அவங்களும் இல்லை எங்களால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லவும் கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, என்ன அப்படின்னா, சேம் இதே தான், பட்ஜெட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, அதனால நீங்கள் மைண்ட் பண்ணுற போது ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் பை மைனுன்னு கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டைம் மட்டும் நாங்கள் வந்து விளம்பரத்தை ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வர பட்ஜெட்டை வச்சு இந்த எக்ஸ்பென்ஸை வந்து நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அண்ட் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரம் வந்து ப்ளேட்டே தான் இருக்குது. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க, பட் இன்னும் வந்து லான்ச் பண்ணல, பட் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன்லையும் பே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். எதை வச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, ஸோ அந்த பைக்காயின் மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் உங்கள் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் மைனுங்கிறத கிளிக் பண்ணாலே போதும், அது பாட்டுக்கு அதை வேலை செய்ய போகுது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைனிங் ரேட் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.03 சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரேட் இருக்குது. ஏன்னா அந்த டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து அதிகமாகறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த ரிவார்டு ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ ஆனால் இந்த பைக்காயினில் வந்து ரெஃபரல் கோட் இல்லாமல் ஜாயின் பண்ண முடியாது, ஏன் மைன் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப மஸ்ட்டாக வச்சுருக்காங்க. பிகாஸ் சீக்கிரமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து மெயின் நெட்டில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2024 மெயின் நெட்டுக்கான ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க. அதில் மேஜராக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லா யூசர்ஸுமே வந்து மஸ்ட் கேவிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன். பட் மற்ற 2 டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்லை. பட் மேஜராக கேவிசி வந்து எவ்வளோக்கு சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் நெட்டுக்கு வந்து அங்கே ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என்னோடய ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜுக்கு ஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து என்னுடைய மைனிங் ரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.05 சம்திங் வந்து பர் ஹவருக்கு வந்து மைன் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸ்டேக் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய விருப்பம் தான், ஏன்னா 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதனால தான் சொன்னேன்.
அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பை வந்து இன்னமும் டெஸ்ட் நெட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் பண்ண கிடையாது. அண்ட் மெயின் நெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் வரல. பட் இருந்தாலும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் பை காயின் வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் அந்த பை அஃபிஷியலுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கான்றது தெரியல. பட் அவங்களும் இந்த பையை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கம்ப்ளைண்ட்டுமே வந்து ரேஸ் பண்ணலை. அது பாட்டுக்கு அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் ஹையாக போயிருக்கு. அண்டு லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை காயினுடைய வேல்யூ வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போக விரும்பலை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே போங்க. மஸ்ட்டு என்னோடய ரெஃபரல் கோடையும் நான் கீழே கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பை வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நானே வந்து ரீசெண்டாக நம்மளுடைய வியூவரை வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு மேலே பை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேவிசி ஆகிட்டு மெயின் நெட்டுக்காக மைக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போதைக்கு கம்மியான யூசர்ஸ் இருக்கிறதுனால டக்கு நம்மளுடைய கேவிசி வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த கேவிசி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கேவிசி வேலிடேட்டராக மாறினீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேவிசியும் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு கேவிசி வெரிஃபிகேஷனுக்காக நம்மக்கிட்ட வரும். அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும். ஸோ அதில் நம்ம வந்து முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்டாக பை காயின்லேயே வந்து பே பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து தவறி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, பை அஃபிஷியலுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய பை மைனிங் அப்ளிகேஷனை பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். எனிவே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் கொடுக்குறேன், அங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.